ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 பெரிய மாங்காயங்களை எடுத்து தோல் சீவி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மாங்காயை தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ மாங்காய் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு மாங்காய் வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் நிறைய தண்ணி விட வேண்டாம். அதனால் 1/2 டம்ளர் தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.